அன்புள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மணிரத்னம். ஆரோக்கிய நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனி நிறுவனர். கடந்த 12 வருஷமாக அவங்க கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆரம்பிச்சிருந்து முளை கட்டிய தானிய சத்து மாவு ஆரம்பத்துலேருந்தே செஞ்சுருக்கிறோம். 33 வகையான தானியங்கள், பருப்புகள் வந்து செய்கிறதுனால நல்ல ஒரு ஊட்டச்சத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்லா முளை கட்டி செய்கிறதுனால நல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸ் நல்லா அதிகமாகும். நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். 6 மாத குழந்தைங்க வந்து சாப்பிட்லாம். சத்தமாக வந்து நாங்கள் 6 மாதத்துக்கு ஒரு முறை லேப் டெஸ்ட் பண்ணிட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட காமிச்சிட்டு ஃபுட் லைசன்ஸ் எல்லாம் நாங்கள் புதுப்பிக்கிறதுக்கு பயன்படுத்திக்குவோம். சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பண்ணுறோம். அது செய்முறையை பற்றி நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம். மேலும் கடந்த 35 வருட காலமாக இயற்கை உணவில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனால இயற்கை சார்ந்த மருத்துவமனை இதெல்லாம் போயிட்டு நல்லா ட்ரைனிங் எடுத்துருக்குறாங்க அண்ணன். எங்களுக்கு வந்து இயற்கை உணவு அதிகமாக பிடிக்கும். மக்களுக்கும் வந்து நல்லது ஆரோக்கியமாக கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தினால ஆரோக்கிய நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்ற பேரில் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறோம். 12 வருஷம் மக்களுக்கு நல்லா சிறந்த முறையில் சேவை பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்து விவேகானந்தா ஆரோக்கியா சமூக நல அறக்கட்டளை என்ற பேரில் நடத்திட்டு வந்தோம். அதுக்கு போதிய அளவு பொருளாதாரம் தேவைப்படுறதுனால நாங்கள் மக்களுக்கு வந்து இது ஊட்டச்சத்து உணவு தயாரித்து கொடுத்து அதில் வர வருமானத்தை வச்சு அறக்கட்டளையை ரன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் நோக்கம். ஃபஸ்ட்டு விஷயம் நாம் வந்து சாப்பிட்டு நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கணும், ஆரோக்கியம் சார்ந்ததாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தினால இது முளை கட்டிய தானிய சத்து மாவு மற்ற உடலுக்கு தேவையான நல்ல ஆரோக்கியமான உணவுகள் கொடுத்துட்டுக்கிறோம். அதை பற்றி அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து சத்து மாவு செய்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். முளை கட்டிய கருப்பு உளுந்து, அடுத்து முளை கட்டிய கொள்ளு, இது பார்த்திங்களா முளை கட்டிய பச்சை பயிறு. சத்து மாவில் கண்டினியூவாக பார்க்க போனால் சாமை அரிசி, முளை கட்டிய வெள்ளை சோளம், பூங்கார் அரிசி, முளை கட்டிய கம்பு, மோட்சக்கல்லை, கருங்குருவை அரிசி, சகப்பரிசி, முளை கட்டிய பச்சை பயிறு, காட்டு யானம் அரிசி, பச்சை பட்டாணி, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, ஏலக்காய் நல்லா ஜீரணத்துக்கு, பித்தம் போகிறதுக்கு, சுக்கு பவுட்ரு. சுக்கா போட்டால் சரியாக மிக்ஸ் ஆகாதுன்றதுனால பவுட்ரு அரைச்சி வச்சுருக்கிறோம். பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். வரகரிசி, தினை அரிசி, குதிரைவாலி அரிசி, முளை கட்டிய பச்சை பயிறு. இப்பொழுது சத்து மாவுக்கு கருப்பு உளுந்து முளை கட்டினது, அடுத்து கோதுமை, முளை கட்டிய கோதுமை, கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, சம்பா கோதுமை, சிகப்பு காராமணி, வெள்ளை முக்கல்ல, சோயாபீன்ஸ், சிகப்பு ராஜ்மா, மக்காசோளம், பார்லி அரிசி, முளை கட்டிய கேழ்வரகு, கருப்பு மூக்கடலை, முளை கட்டிய பச்சை பயிறு. முளை கட்டிய பச்சை பயிறு வந்து சத்து மாவு பவுடர் செய்யறதுக்காக வறுத்துட்ருக்கோம். சந்தியம்மா என்ன வறுக்கிறீங்க? வெள்ளை சோளம் வறுக்கிறோம் சத்து மாவு தயார் பண்ணுறதுக்காக. சத்து மாவுக்கு முளை கட்டிய கொள்ளு வறுக்கப்படுகிறது.
சத்து மாவுக்கு வந்து 34 வகையான தானியங்கள் வந்து வறுத்தாச்சு. அரைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கலந்துட்டுருக்காங்க. பற்றி அரைப்போம். சத்து மாவு அரைச்சி முடிக்க போகிறாங்க. சூடு ஆரோக்கியத்துக்கோசம் கலக்கிட்டு இருக்காங்க. முக்கால்வாசி முடிஞ்சுது. நல்லா அருமையாக வந்திருக்குது சத்து மாவு முளை கட்டி. மகாலட்சுமி அம்மா என்ன பேக் பண்ணிட்டுக்கிறீங்க? சத்து மாவு பவுட்ரு பேக் பண்ணுறோன்னா, சரி. நேற்று முந்தின நாள்லாம் வந்து வருத்தோம். நேற்று ஈவினிங் வந்து பவுட்ரு பண்ணேன், மிஷினில் போட்டு பவுட்ரு பண்ணி அரைச்சி எடுத்தோம். அது எடுக்கிறதுக்குள்ளே மணி 7 ஆகி போயிடுச்சு. இது வந்து சத்து மாவில் வந்து 34 வகையான தானியங்களை வந்து சேர்த்து பவுட்ரு பண்ணியிருக்கோம். இப்போ பேக் பண்ணுறோம். இந்த சத்து மாவு வந்து சாப்பிட்ற விதம் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம். சத்து மாவு வந்து கஞ்சி மட்டும் செய்கிறது இல்லாமல் கொழுக்கட்டையாகவும் புட்டாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சப்பாத்தி மாவில் கலந்து சப்பாத்தி செய்யலாம், தோசை மாவில் கலந்து தோசை செஞ்சு சாப்பிட்லாம். இப்படி பல வகைகள் நம்ம சத்து மாவை பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியமான விலை பெறுவோம். நம்ம வந்து சத்து மாவு செஞ்சு முடிச்சிட்டோம். செய்கிறதுக்கு எப்படியும் ஒரு 2 வாரம் ஆகிருக்கும். ஏன்னா முளைக்கட்டி அதை காய வச்சு வறுத்து அரைக்கிறதுனால சத்து மாவு ரெடியாகி பேக்கிங் எல்லாம் முடிச்சிட்டோம். வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பரு இருக்குது, அதுக்கு கால் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிட்டு மற்ற மெசேஜ் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.